வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சேனலில் ஃபேட் சொலேபிள் விட்டமின்ஸ் விச் இஸ் நத்திங் பட் விட்டமின் ஏடிஇகே இந்த நாளோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே ஃபேட் சொலேபிள் விட்டமின்ஸோட டிசீசஸ் பற்றி டீல் பண்ண போகிறோம். ஸோ டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விட்டமினுக்கு ரெண்டு விதமாக டிசீசஸ் இருக்கலாம். ஒன்று, அந்த விட்டமினோட டிஃபிஷியன்சினால் சில டிசீசஸ் வந்துருக்கலாம். ஸோ டிசீசஸ் டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் தட் சர்டைன் விட்டமின் அண்ட் டியூ டு டாக்ஸிசிட்டி ஆஃப் தட் சர்டைன் விட்டமின். இந்த ரெண்டு டாபிக்ல தான் இந்த 4 விட்டமினோட டிசீசஸை இன்னைக்கு ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ண போகிறோம். அப்கமிங் கிளாஸஸில் விட்டமின் சீரீஸ்லேயே நம்ம வந்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த விட்டமின் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ பற்றி நம்ம பேசலாம். ஸோ விட்டமின் ஏவோட ஃபங்க்ஷனாக நான் 3 ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு நைட் விஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரிட்டி ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் சொல்லியிருந்தேன். ஒரு எபித்தீலியல் செல்ஸோட இன்டெகிரிட்டியை விட்டமின் ஏ தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மியூகோசல் மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மியூகோசல் மெம்பரேனையும் வந்துட்டு இன்டெகிரிட்டியோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம விட்டமின் ஏ தான் காரணம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனும் இருக்க நம்மளோட விட்டமின் ஏ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஃபிஷியண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏ என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட் விஷன் போயிடும். அதனால ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட் பிளைண்ட்னஸ், which is in scientifical term or medical term அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைக்டலோபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செகண்ட், எபித்தீலியல் செல்லில் இன்டெகிரிட்டியாக மெயின்டைன் பண்ணணும் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போது பாடியில் இருக்க எல்லா எபித்தீலியல் செல்ஸையும் தான் அது இன்டெகிரிட்டியோட மெயின்டைன் பண்ணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரைனஸ் ஆஃப் ஆக்குலார் எபித்தீலியம். இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்குலார் எபித்தீலியல் செல்ஸில் வந்துட்டு ட்ரைனஸை ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம வந்துட்டு மெடிக்கல் டேர்மில் ஜீரோஃப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஜீரோஃப்தால்மியாவுக்கு WHO கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஜீரோஃப்தால்மியாவை பற்றி மட்டும் ஒரு கிளாஸ் நம்ம டீல் பண்ணலாம். அப்போது அந்த WHO கிளாசிஃபிகேஷன் பற்றி பேசலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டெகிரிட்டி ஆஃப் மியூகோசல் மெம்பரேன். மியூகோசல் மெம்பரேனோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போது விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியில் ஜிஐ ட்ராக்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்துட்டு மியூகோசா இன்டெகிரிட்டியா இருக்காது. அண்ட் அதனால there will be decreased immunity and the person is more prone to systemic infectionக்கு they are more prone. ஓகேங்களா, இதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லை. விட்டமின் ஏ இருந்தால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், அது இல்லாமல் டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த டிசீசஸ்லாம் வந்துச்சு. ஓகேங்களா, அடுத்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லா விட்டமினுக்கும் டாக்ஸிசிட்டி பற்றி பேசலாம் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா. அப்போது விட்டமின் ஏவோட டாக்ஸிசிட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸும், இன்னொரு டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸும் இருக்குது. இதை ரெண்டை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் டுடே we are listing out the diseases. Next, going to the next vitamin which is nothing but விட்டமின் டிக்கு போகலாம். அதுதான் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேட் சொலியபிள் விட்டமின். விட்டமின் டியோட ஃபங்க்ஷனாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இட் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த கால்சியம் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா. அப்போது கால்சியம் மெட்டபாலிசமுக்கு மெயினாக விட்டமின் டி ஹெல்ப் பண்ணும். அப்போது விட்டமின் டி டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிக்கெட்ஸ் வரும். ரிக்கெட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் ஆஃப் க்ரோயிங் போன். ஒரு க்ரோயிங் போனில் டிசீஸ் வரதுக்கு பேர் தான் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வேர்ட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த வேர்ட் இந்த ரிக்கெட்ஸ். இந்த ரிக்கெட்ஸ்லேருந்து தான் நம்ம இந்த டிசீஸ் ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஆரிஜினேட் ஆனிச்சு. ஒரிஜினலி இந்த ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்விஸ்டட் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங்கு. ஸோ ரிக்கெட்ஸ் வந்துடுச்சுன்னா போன் வந்து ட்விஸ்ட் ஆகிடும், பவ் அதாவது வில்லு மாதிரி வளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த டிசீஸுக்கு ரிக்கெட்ஸ்னே பேர் வந்துச்சு. ஸோ இந்த ரிக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான நோய் இருக்குது. ஒன்று வந்துட்டு நியூட்ரிஷனல் ரிக்கெட்ஸ். இந்த நியூட்ரிஷனல் ரிக்கெட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி விட்டமின் டி பற்றி இருக்காது, நம்ம ட்ரீட்மெண்ட்டாக விட்டமின் டி கொடுத்தா போதும். இதுதான் வந்துட்டு விட்டமின் டிக்கு சம்மந்தப்பட்டமான ஆக்சுவல் ரிக்கெட்ஸ். இதுதான். இதே வந்துட்டு இன்னொரு டைப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்டரி ரிக்கெட்ஸ். இந்த ரிஃப்ராக்டரி ரிக்கெட்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம விட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு நினச்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டாக விட்டமின் டி கொடுத்துருப்போம், ஆனால் அந்த ரிக்கெட்ஸ் சரியே இருக்காது. ரிஃப்ராக்டரி ரிக்கெட்ஸுக்கு கீழே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று விட்டமின் டி டிபெண்டன்ட் ரிக்கெட்ஸ் டைப் 1, அடுத்து விட்டமின் டி டிபெண்டன்ட் ரிக்கெட்ஸ் டைப் 2. இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதே ரிக்கெட்ஸ்லேயே இன்னொரு டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபெமிலியல் ஹைப்போபாஸ்படீமியா which causes rickets. ஓகேங்களா, இந்த மாதிரி ரிக்கெட்ஸ்க்கு கீழே மெயினாக 3 டாபிக் படிப்போம். ஆனால் நியூட்ரிஷனல் ரிக்கெட்ஸ் இஸ் ஒன்லி ரிக்கெட்ஸ் which is caused due to deficiency of vitamin D.
அடுத்து நம்மளோட விட்டமின் டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸிசிட்டி வரும். இந்த டாக்ஸிசிட்டி ஆஃப் விட்டமின் டி இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர் விட்டமினோசிஸ் டி. ஸோ விட்டமின் டியோட டெஃபிஷியன்சினால என்ன டிசீஸ் வரும், டாக்ஸிசிட்டினால என்ன டிசீஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் விட்டமின் எதை பற்றி டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின் இஸ் விட்டமின் ஏடி முடிஞ்சிச்சா, அடுத்து ஏடிஇ. ஓகேங்களா. விட்டமின் இ அப்படிங்கிறது விட்டமின் இயோட ஒரே ஃபங்க்ஷன் நம்ம சொல்லியிருப்போம், ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா. அப்போது இந்த விட்டமின் டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வேலையை நம்ம பாடியில் கம்மியாக நடக்கும். ஸோ ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட்ஸு பாடியில் அதிகமாகிடும். இந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட்ஸ் அதிகமாக ஆணுச்சு அப்படிங்கிறதுனால ஆஸ் அ ரிசல்ட் ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆணுச்சு அப்படின்னா தட் காசஸ் ஹீமோலைட்டிக் அனீமியா. அடுத்து இந்த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏல தேர் வில் பி மஸ்குலார் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூரோபத்திஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி டிப்பிக்கலாக ப்ரெசென்ட் ஆகும் இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. ஒரு பேஷண்ட்டு அனீமியா, மஸ்குலார் பெயின், நியூரோபத்திஸ்ங்கிற கம்ப்ளைண்ட்டோட வந்தால் டெஃபினெட்லி வி ஷுட் சஸ்பெக்ட் விட்டமின் இ டிஃபிஷியன்சி. அவங்களுக்கு விட்டமின் இ டேப்லெட் கொடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி மசில் பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டாக்ஸிசிட்டி ஆஃப் விட்டமின் இ. ஓகேங்களா. இந்த டாக்ஸிசிட்டி ஆஃப் விட்டமின் இ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் விட்டமினோசிஸ் இ. இதில் முக்கியமாக சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது விட்டமின் இ அப்படிங்கிறது எதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகும்னா விட்டமின் கேக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகும். பிகாஸ் விட்டமின் கே இஸ் அன் ஆக்சிடென்ட் விட்டமின். திஸ் ஹாஸ் அன் ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதே விட்டமின் இ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின். ஸோ விட்டமின் இ ஹேஸ் அன் ப்ராப்பர்ட்டி அகெயின்ஸ்ட் விட்டமின் கே. நார்மலான அமௌண்ட்டில் இருக்கும்போது எதுவும் பண்ணாது. எப்போ ஹைப்பர் விட்டமினோசிஸ் வருதோ அப்போது விட்டமின் இ விட்டமின் கேவோட ஃபங்க்ஷனை இன்ஹிபிட் பண்ணும். thereby hypervitaminosis E causes bleeding disorders. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏடிஇ பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் விட்டமின் we are going to deal is an விட்டமின் கே. விட்டமின் கே பற்றி டீல் பண்ண போகிறோம். விட்டமின் கேவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன் அப்படின்னா கிளாட்டிங் ஃபங்க்ஷன் சொன்னேன். ஸோ இட் இஸ் அண்ட் கோயாகுலபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருந்தேன். ப்ளஸ் ஐ டோல்ட் யூ சம்திங் விச் இஸ் ஃபேக்டர் 2, 7, 9, 10 வந்துட்டு விட்டமின் கே டிபெண்டன்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும். எப்பப்பெல்லாம் நான் 2, 7, 9, 10 சொல்கிறேனோ அப்போ வந்துட்டு 3, 7, 9, 10 கிரேனியல் நர்வ்ஸ் இஸ் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் கிரேனியல் நர்வ் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ். அப்போது நான் உங்களுக்கு ஒரு க்ளூவும் கொடுத்துருந்தேன். ஸோ விட்டமின் கேவோட மெயின் ஃபங்க்ஷன் இஸ் அண்ட் கிளாட்டிங் ஃபங்க்ஷன். அப்போது எப்போ தேர் இஸ் அண்ட் டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி இருக்கோ தேர் வில் பி ஹெமரேஜிக் டிசீசஸ், எக்கிமோசிஸ், அந்த மாதிரி ஹெமராஜிக் டிசீசஸ் வரும். ஸோ ப்ளீடிங் அதிகமாகிடும். அதுதான் இதில் முக்கியம். ஓகேங்களா. அப்போது இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விட்டமின் கேல தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. பிரெஸ்ட் மில்கில் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 விட்டமின் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒன்று விட்டமின் டி, இன்னொன்று விட்டமின் கே. இந்த விட்டமின் டி டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறத பற்றி ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். அஃபாஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஸோ இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சியை எப்படி நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அஃபாஸ் கிரைட்டீரியா வீடியோலேயே நான் டீல் பண்ணி முடிச்சிட்டேன். அது எப்படின்னு ஷார்ட்டாக இப்போ சொல்லிடுறேன். ஸோ பேபிக்கு தேவைப்படுறத விட கம்மியாக பிரெஸ்ட் மில்கில் இருக்கிறதுனால நம்ம டானிக்காக 400 இன்டர்நேஷனல் யூனிட்ஸை கொடுப்போம் எக்ஸ்டர்னலாக அப்படின்னு அதை பற்றி நான் தெளிவாக பேசியிருப்பேன். இப்போது விட்டமின் கே அப்படிங்கிறது இன்டெஸ்டினல் ஃப்ளோரா ப்ரொடியூஸ் பண்ணுற விட்டமின். ஓகேங்களா. அப்போ நியூ பார்ன் பிறந்த உடனே இந்த விட்டமின் கே சஃபிஷியன்ட் அமௌண்ட்ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்காது. ப்ளஸ் பிரெஸ்ட் மில்கில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுவும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த பேபிஸுக்கு ஹெமரேஜிக் டிசீசஸ் ஆஃப் நியூ பார்ன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே அட் பர்த்தில் 0.5 to 1 மில்லிகிராம் ஐஎம்மா குழந்தைக்கு நம்ம பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஐஎம்ல இன்ட்ராமஸ்குலராக 0.5 to 1 மில்லிகிராம் டோஸை விட்டமின் கே தரும். ஓகேங்களா. இதை விட அதிகமாக கொடுத்துடக்கூடாது. அதிகமான விட்டமின் கே கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருப்பேன், இட் ஹேஸ் அன் ஆக்சிடேட்டிங் ப்ராப்பர்ட்டி, இட் ஆக்ட்ஸ் அஸ் ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சிடேஷன் பண்ணி எல்லா செல்லையும் லைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமான விட்டமின் கே சப்போஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா விட்டமின் இ தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ விட்டமின் கேயை பொறுத்த
வரைக்கும் நமக்கு ஹைப்பர் விட்டமினோசிஸ் விட்டமின் கே அப்படிங்கிற மாதிரி நம்ம புக்ஸில் எதுவும் நம்ம டீல் பண்ணல. ஸோ டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் கேவை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். ப்ளீடிங் அண்ட் ஹீமரேஜிக் டிசார்டர்ஸ் விட்டமின் கேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். ஸோ ஒரு விட்டமினோட டிஃபிஷியன்சி அப்பையும் டாக்ஸிசிட்டி அப்பையும் என்னென்ன டிசீசஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் ப்ளஸ் சம் விட்டமின்ஸ்க்கு ப்ரீஃபாக டீல் பண்ணியிருக்கேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் விட்டமின் சீரீஸில் நம்ம டீல் பண்ணுவோம். இதே மாதிரி நமக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபாஸ் கிரைட்டீரியா வீடியோவையும் ப்ளஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேட் சோல்யூபிள் விட்டமின்ஸ் அப்படிங்கிற வீடியோவும் போய் பாருங்கள். தேங்க்யூ.